இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாரு. ஏதாவது ஒன்று சொல்லுவாரு. இந்த குட்டி ராஸ்கலை எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியலன்னு சொல்லி என் கன்னத்தை பிடிச்சி கொஞ்சுவாரு. கேட்டியா லட்சுமி? கன்னத்தை பிடிச்சு கொஞ்சுவானோ, அதுவும் பெத்த பிள்ளை மாதிரின்னு ரொம்ப பிடிக்கும்னு கொஞ்சுவானா. தமிழ், தம்பியை கூட்டிட்டு போய் தூங்கு. போய் தூங்குன்னு சொன்னேன். வாடா. உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்? எங்களுக்கு எதுவும் வேண்டாமே. அப்புறம் எதுக்கு 2 பேரும் ரொம்ப நேரமா கூத்து கட்டிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு கூத்தெல்லாம் கட்டல தாயி. நீதான் ரொம்ப நாளா வேஷம் போட்டு பறச்சிட்டு இருக்க. நான் என்ன வேஷம் போட்டேன்? பின்ன ஆதிய வேண்டாம் வேண்டான்னு சொல்ல வேண்டியது. ஆனா ஸ்கூல்ல வச்சு அவருதான் என் புருஷன், அவருதான் என் குழந்தைங்களுக்கு அப்பான்னு சொல்ல வேண்டியது. நான் ஒண்ணு பொய் சொல்லலையே, உண்மைதானே சொன்னேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசணும்னு பேசாத பாரதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதித்யா கண்ணுல தெரிஞ்ச ஏக்கத்தை நீ பாத்திருக்கணும். ஆமா பாரதி, அவ வயசுக்கு விவரம் தெரியலனாலும் அவ முகத்துல ஏக்கமும் சோகமும் அவனுக்குள்ள அப்படியேதான் இருக்கு. ஆதி பேரை சொன்னாலே அவன் மூஞ்சி முழு நிலா மாதிரி அப்படி பிரகாசமா இருக்கு. இதெல்லாம் நாம சொல்லி கொடுத்து வர்றதில்ல பாரதி, உள்ளுக்குள்ள இருக்கிற நினைப்பும் தவிப்பும் கொடுக்கறது. எல்லாத்துக்கும் மேல விதின்னு ஒண்ணு இருக்கு. அது உன்னையும் ஆதியும் ஒண்ணு சேர்க்குதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு அது உனக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா நீ விதிக்கிட்ட விளையாடிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது இல்ல பாரதி. இதெல்லாம் உனக்கு நல்லதே கிடையாது. புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த பொண்ணுக்கு தான் ஆசை இல்லாம இருக்கும்? நானும் ஒரு பொண்ணு தானம்மா. ஆனா இங்க சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன பெரிய சூழ்நிலை? நீ எடுக்கிற முடிவுதான் அந்த சூழ்நிலையே மாத்தும். கரெக்ட் தான் பாட்டி. நான் போய் ஆதிக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவரை திருப்பி கூட்டிட்டு வந்துட முடியும்னா இப்ப கூட போய் கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி அவர் மறந்த விஷயத்தெல்லாம் நாம போய் சொன்னாலும் அது அவர் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போய் சொல்ல சொல்றீங்க? அப்ப அப்படி ஒரு நிலைமை இல்லாம இருந்திருந்தா நீ நேர போய் ஆதிய கூட்டிட்டு வந்திருப்பியா? நான் எனக்காகலாம் அவர்கிட்ட போய் நிக்க மாட்டேன். ஆதித்யாவுக்கும் தமிழுக்கும் அவங்க அப்பா வேணும்னா நான் நடுவுல நிக்க மாட்டேன். ஆனா நான் இத கூட அவங்களுக்காக தான் செய்வேன், எனக்காக இல்ல. நான் இப்படியே எத்தனை வருஷம் வேணாலும் இருப்பேன். குழந்தைங்க தான் பாவம். அதான்